இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு பெரிய போராளி, தமிழகத்தினுடைய போராளி இங்க ராமசாமி நாயக்கர். அவர் சொல்கிறார், இன இழிவு நீங்குவதற்கு ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான். இன இழிவு நீங்க வேண்டுமா? ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் என்று சொல்கிறார். குர்ஆன் மனிதர்களை எப்படி சமத்துவமாக நடத்துகிறது. ஏற்றத்தாழ்வு இல்லை. சஃபுல் அவர் நிற்கிறார், இவரை நீங்க போங்க அப்படின்னு சொல்றோம். யாரையாவது நமக்கு தெரியாத அதனுடைய இந்த சமத்துவங்கிறதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த வேதனை உணர்ந்தவர்களுக்கு அது தெரியும். படிச்சிருப்பார், பொருளாதாரத்தில் மேம்பட்டிருப்பார், எல்லா நிலையிலும் உயர்ந்திருப்பார். ஆனால் அவரை இழிவாக மட்டமாக கருதக்கூடிய ஒரு நிலைங்கிறது சில சமூகத்தில் இருக்குமே. அவங்க எவ்வளவு வேதனைப்படுவாங்கிறது அவங்களுக்கு தெரியும், நமக்கு ஒண்ணு தெரியாது. சவுதி நாட்டினுடைய அங்கே உள்ள அதிபர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒரு வெள்ளிக்கிழமை மன்னர் பைசல் இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஜும்மா தொழில் கூட்டு போகணும், டெல்லி ஜாமியா மஸ்ஜித் சொல்லி வச்சுட்டாங்க. மன்னர் வர்றாரு, அதனால அவருக்கு வழி விட்டு வைக்கணும். எதிர்பார்த்து இருந்தாங்க. நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு இது அல்லவா, எல்லாரும் வந்திருக்காங்க, இதுக்கு மட்டும் தனியா ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எதிர்பார்த்தாங்க. வரல. தக்பீர் கட்டுறதுக்காண்டி காமம் சொல்லப்பட்டுச்சு. காமம் சொல்லப்பட்டு அதுக்கு பிறகுதான் ஒரு அழைச்சிட்டு வர்றாங்க. வந்தால் சப்பு கூடிருச்சு. இப்ப இந்த நேரத்தில் அவர் நின்ற இடம் எதுன்னு சொன்னா, டெல்லி ஜாமியா மஸ்ஜித் போனவர்களுக்கு தெரியும். கீழே இறங்கி வரக்கூடிய அந்த வாசல் அகலமான வாசல். ஏன்னா அந்த இடத்துல யார் நிற்பாங்கன்னா, யாசகர்கள் பிச்சை கேட்பதற்காக முந்தைய ரிசர்வேஷன் பண்ணி அந்த இடத்த உட்கார வச்சிருப்போம். அந்த இடத்துல நிற்பான். தக்பீர் கட்டின உடனே அவங்களும் சப்பல நின்ட்டான். மன்னர் வந்தாரு, இடம் கிடைக்கல, அவங்களோட சேர்த்து சப்பல நின்றுட்டார். எல்லாரும் சொன்ன மன்னிச்சுக்கங்க, உங்களோட உரிய நேரத்தில் நான் கூட்டு வரல. என்ன விஷயம் கேட்கிறேன். இல்ல ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு யாசகர்களும் யாசகம் கிடைக்கக்கூடிய இவங்களோட சேர்த்து சப்பல நிக்க வேண்டியது வந்துருச்சு. அவருக்கு விளங்கல அது என்ன தெரியாது. ஏனென்றால் தோளோடு தோல் நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிற்கு உன்னதமான வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, குண ஒழுக்கம் ரீதியாக இறையச்சத்தினுடைய ஒரு வாழ்க்கை மாத்திரம் நமக்கு வந்துவிட்டது என்று சொன்னால், அல்லாஹ்வே நமக்கு ஆசானாக மாறிவிடுகிறான். அறிஞானத்தை தருகிறான். அறிவியல் ரீதியான அறிவு கிடைக்கும், அதுபோல ஆத்மார்த்தமான ஆன்மீகமான அறிவு கிடைக்கும். அல்லாஹ் நம்முடைய அறிஞானத்தை அதிகப்படுத்தி அருள் புரிவானாக. ரப்பினுடைய வேறான புறத்திலிருந்து அவனே நமக்கு ஆசானாக இருந்து உயர்ந்த ஞானங்களை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்தல் புரிவானாக. நம்ம எல்லாம் தீட்சண்யமான அறிவை பெற்றவர்களா ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி விளங்க வேண்டுமோ அப்படி விளங்குவதற்குண்டான சிறந்த நுட்பத்தை, மதிநுட்பத்தை எல்லாம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. தங்களுடைய சிறந்த மதிநுட்பத்தால், அறிவாற்றலால் இந்த தீனின் மேன்மைக்கு தங்களை அர்ப்பணித்த நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள், இமாம்கள், அந்த சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை மென்மேலும் உயர்வாக்கி அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று நன்றி சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.